அப்போ இவங்களே வந்து ஜான்சி நாட்டை வந்து ஆளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பதவியேற்று அந்த நாட்டை ஆண்டுட்டு வரும்போது இந்த ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து அப்போ வந்து ஒவ்வொரு நாட்டையாக கைப்பற்றிட்டே வராங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து அண்டை நாடுகள்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அதை பயன்படுத்தி ஒவ்வொரு இடமா வெட்டிக்கிட்டே வராங்க. இந்த ஜான்சி நாட்டை எப்படியா நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது காரணம் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ வந்து தத்துப்பிள்ளை வந்து ஆட்சி பண்ணக்கூடாது. தத்துப்பிள்ளை வந்து நம்ம ஜான்சி ராணி வந்து தத்துப்பிள்ளையா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் முடி சுட்டி வச்சு இந்த நாட்டை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. வெள்ளையருக்கு இது பிடிக்கல. அப்போ வந்து அவங்க வந்து பெத்த பிள்ளை கிடையாது, தத்து பிள்ளை எப்படி ஒரு நாட்டை ஆளலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ ஜான்சி என்ன பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர் நீதிமன்றத்தில். அப்போ அந்த வழக்குலலாம் வந்து பேசி எல்லாம் முடிவானோடனே எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு நிறைய படைத்தளபதி எல்லாம் வேணும்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சின்ன வெற்றியாக வந்து ஜான்சி ராணி கொண்டாடியிருக்காங்க. கொண்டாடிட்டு இந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசும்போது எது எப்படியா இருந்தாலும் யாரும் ஆங்கிலேயரை கண்டு பயப்படாங்க, நான் உங்களுக்காண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த பேச்சு வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு. அப்போ பேசிட்டு வந்து நல்ல முறையில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இப்படி இது கொடுக்குற மாதிரி கொடுத்து சண்டைக்கு வந்துட்டாங்க. சண்டைக்கு வந்த மாதிரி வந்து எல்லாருமா சேர்ந்து ஜான்சியை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்தாங்க ஜான்சி மேலே. இதில் என்ன பேர் போட்டிருக்கேன், சாஹிப் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் தலைமையில் வந்து இவங்க படம் எடுத்து போகிறாங்க. படம் எடுத்து போகும்போது சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஜான்சி ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போடும்போது அந்த தன்னோட பையனை எப்போவுமே தோளில் கட்டிப்பாங்க. ஆணோட வேலை அணிஞ்சு இடுப்பில் ஒரு துணியை கட்டி வால் கட்டிட்டு அப்படி குதிரையில் எப்படி போயிட்டு இந்த பல்லு இருக்கலாம், பல்லால் வந்து இந்த குதிரையோட கையை அப்படி கடிச்சிட்டு வால் வந்து இப்படி சுழட்டி 2 வால் இப்படி சுழட்டி இப்படி அடிப்பானாம். அப்போ வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அதை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குமா, ஏம்மா இவ்வளோ வீரமா அப்படின்னு சொல்லி இந்த குதிரையோட கடிவாளத்தை வந்து இந்த பல்ட்டால் கடிச்சிக்கிடுவாங்க. அந்த வாழை இப்படி சுழட்டி இப்படி சுழட்டி சண்டை போட்டு நல்லா வீரமாக சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க.